குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத். விருச்சிக ராசிக்கு உற்சாகம் தருமா சார்? உச்ச குரு நல்லதை தருவாரா சார்? இந்த சந்தேகத்தை விடுங்க. தருவார், கிடைக்கும், நடக்கும், கவலைப்படாது. ஏன் சார் இதை விட எப்போ சார் உங்களுக்கு நல்ல காலங்கள் பிறக்கும் இல்லையா? உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வீடு அமையும், வாசல் அமையும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்தது. யார் யாருக்கோ கை காமிச்சிங்க, அவன்லாம் நல்லா இருந்தான். சார் ஷேர் வாங்கிக்கோங்க சார், இந்த கம்பெனி ஒரு 100 ஷேர் வாங்குங்க, சூப்பராக சம்பாதிச்சான் 2 லட்சம் ரூபா. ஆனால் நீங்கள் அதில் ஒரு 10 ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கல, அவனுக்கும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. வருமானம் பெருகும், அடமானம் வச்ச நகைகள் வீட்டுக்கு வந்து சேரும், பூர்வீக சொத்துக்கள்லாம் பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸு, கச்சேரிலாம் தீரும். கல்யாணத்தில் எவ்வளோ சந்தேகப்பட்டுருக்கீங்கல்ல, குழப்பம். இந்த கல்யாணம் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சார், அதனாலே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட. எல்லாம் யோசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்போ உடனே போய் அம்மா கிட்ட சொல்லுங்கள், பெண் பார்க்க சொல்லுங்கள். நல்ல அருமையான பெண் தேவதை வருவா, பானை பிடித்தவள் பாக்கியசாலியாக வருவா, உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வாழ்க்கை வருவா. விருச்சிக ராசிக்கு எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, பொண்டாட்டி வந்தால் தான் வாழ்க்கையை, மனைவி வந்தால் தான் சீதேவி வரும். அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீடு அமையும், காரு பங்களா எல்லாமே அமையும். மனைவினால் அமையறது இல்லை, உங்கள் உழைப்பால், உயர்வால் ரொம்ப பிரமாதமாக உழைப்பீங்க சார். ஸ்டெடி மைண்ட் இல்லை, அதனால தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம், நீர் மோர் இல்லைன்னா பானகம், இது 2ம் தானம் பண்ணி பாருங்களேன். வெறுமனே ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. நோ டவுட் எதிரில் வரக்கூடிய சித்தர்களுடைய ஞானத்தை, அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் சொன்ன இந்த தானம் செஞ்சிங்கன்னா, திருநாவுக்கரசர் தன்னுடைய 85வது வயதில் என்ன தானம் செஞ்சார்? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். நீர் தானம் இல்லைங்களா? தண்ணீர் தானம். அந்த தண்ணீர் தானத்துக்கு அவ்வளோ பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விசேஷம். வஸ்திர தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் உங்கள் ராசிக்கு நீர் தானம் செய்வது அற்புத பலன் கிடைக்கும், உற்சாகத்தை தரும், வீட்டில் நிம்மதியும் லக்ஷ்மி கடாட்சம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி சார். குரு உச்சமாவது, கடகத்தில் வருது. இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் அடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி
கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குற நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும்.